சடன் கிளைமேட் சேஞ்சஸ்னால நம்ம ஃபிஷஸுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை வர ஆரம்பிச்சாச்சு. இது என்ன டிசீஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்கு, இது எப்படி சால்வ் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெய்லி 6 o'clock வீடியோ போட நம்மளை ஒரு ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க. நம்மளுடைய ஃபார்மில் எப்பவும் வழக்கம் போல் நம்ம ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு இதை நோட்டீஸ் பண்ணோம். எல்லா ஃபிஷஸும் நல்லாவே ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃபிஷ் மட்டும் ஏன் இப்படி டல் ஆகிட்டு இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணோம். இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்திருக்க டிசீஸ் பற்றி சொல்லணும்னா இது ஃபின் ராட் டிசீஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இந்த டிசீஸ் வந்தது தெரிஞ்சிருந்தா ஒரு 80% கியூர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்துடும். நம்ம 1 வீக் முன்னாடியே கோயிலுக்கு போன காரணத்தினால நம்ம ஃபிஷஸ் எல்லாத்தையுமே கவனிக்க முடியாம இந்த மாதிரி டிசீஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு. சீரியஸ் கண்டிஷன்ல இருக்க இந்த ஃபிஷ்ஷோட ஹெல்த்தை பார்த்து நம்ம உடனே அதுக்கு ரா சால்ட் அண்ட் ப்ளூ மெடிசன் எல்லாம் ஆட் பண்ணி தனியா குவாரண்டைன் பண்ணி தாங்க வச்சிருந்தோம். இவ்வளவு கேர் பண்ணி பார்க்க தெரிஞ்ச எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே பார்க்காத காரணத்தினால அந்த ஃபிஷ் இப்போ நம்ம கூட உயிரோடு இல்லைங்க. நீங்களும் கப்பி ஃபிஷ் வளர்க்குறீங்கன்னா கிளைமேட் சேஞ்சிங் டைம்ல ஃபிஷஸை ரொம்பவுமே கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆன ஃபிஷஸை எப்படி நம்ம கியூர் ஆக்கி எடுக்கிறோன்றதை பற்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் தெளிவாக அப்லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.